வசனத்திலிருந்து 16 வசனம் வரை. இப்படி மீதியானியர்களே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தனை வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாத போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியனான யோவாசின் ஊராகிய ஒப்பிராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாக அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். 13 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக நன்றி. இப்படி வசனம் எங்களோடு பேசட்டும். ஆவியானவர் நீங்க இடைவிடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து பயத்தை குறித்து நாம் அடிப்படையாக தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரம், முந்தின வாரம் மோசையை பார்த்தோம், கடந்த வாரம் ஆபிரகாமை பார்த்தோம். இந்த வாரம் கிதியோனை குறித்து நாம் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்திலே குறிப்பிடப்பட்ட ஒரு நியாயாதிபதி தான் கிதியோன். கிதியோன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், கட் டவுன், அதாவது வெட்டப்படுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். நியாயாதிபதிகள், அதாவது யோசுவா மரித்த பிறகு, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்த பிறகு யோசுவா மரித்து போகிறார். யோசுவா மரித்து போன பிறகு முதல் ராஜாவாகிய சவுல் எழும்புகிற வரைக்கும் இடைப்பட்ட காலத்திலே நியாயாதிபதிகள் அப்படின்னு ஒரு குரூப் ஆண்டவர் எழுப்புறார். குறைந்தபட்சம் ஒரு 15 பேர் எழும்புறாங்க. இந்த 15 பேர் எதற்காக எழும்புவார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா கிடையாது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் தன்னை தானாகவே ராஜா என்று அவர்களுக்கு பிரகடனப்படுத்தி, அவர் தன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்தி, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்கள் தேசத்தினுடைய ஆட்கள் என்று சொல்லி அவர்களை என்ன பண்ணார், வழிநடத்தி கொண்டிருந்தார். அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எழும்பும் பொழுது அங்கு ஒரு நியாயாதிபதியை எழுப்பி அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை செய்கிறவர் தான் கர்த்தர். மொத்தம் 15 நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பினார். நியாயாதிபதிகள் புத்தகம் எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 15 நீதிபதிகளில், நியாயாதிபதிகளில் 5வது ஒரு இடத்துல வருகிறவர் தான் யார் என்று சொன்னால், இந்த கிதியோன் அப்படிங்கிற ஒரு நியாயாதிபதி. அப்போ இருந்த ஒரு சூழ்நிலையை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஒரு 586 அந்த வருஷத்தினுடைய காலகட்டம், அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிருக்கு, இந்த சம்பவங்கள் என்ன பண்ணியிருக்கு, நடந்திருக்கு. இப்போ ஏன் ஆண்டவர் இந்த கிதியோன்கிற நியாயாதிபதியை அந்த சூழ்நிலையில் ஏன் எழுப்பினார் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொன்னா தெளிவாக புரியும். முதலாவது, அந்த நேரத்திலே இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அவர்கள் கிறிஸ்துவை, அதாவது தேவனை விட்டு வழி விலகி போனவர்களாக இருந்தாங்க. ஒரு ரிலீஜியஸ், அவங்க எப்படி ஒரு ரிலீஜியஸ் பேட்டர்ன் அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்களாக என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. இதனால தேவனுக்கு கோபம் வருது. கோபம் வந்ததுனால கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த கானான் தேசத்தை அவங்ககிட்ட இருந்து எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அவர்களை என்ன பண்றாருன்னு சொன்னா, மீதியானியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்றாரு, இன்னும் 2-3 கூட்ட அமலேக்கியர்கள், அப்புறம் கிழக்கு பகுதியிலிருந்து பல கூட்டங்களை எழுப்பி அவர்களுக்கு எதிராக எழுப்பி அவர்களை சிறைபிடித்து அந்த தேசத்தை, கானான் தேசத்தை அவர்கள் என்ன பண்ணு வச்சுக்கிட்டோம்,
இவர்கள் பாடுபடட்டும், இவங்க வேதனைப்படட்டும் சொல்லி கர்த்தர் அனுமதிக்கிறார் அவர்களை. ஸோ அவர்கள் இந்த மீதியானியர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய வயல்வெளிகளை அழித்து போடுறாங்க, அவர்களுக்கு உண்டான பொருள்களை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாவது மனம் திரும்பி தேவன் பக்கமாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய எதிரிகளாக இவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மீதியானியர்களை கர்த்தர் தான் பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய சித்தத்தில் தான் அங்கே என்ன பண்ணுது நடக்குது. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட எதிரிகளை பயன்படுத்தி தன்னுடைய சொந்த ஜனங்களை வருத்தத்திற்குள்ளாக கொண்டு செல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நாம் செய்கிற தவறு சில நேரங்களில் இந்த உலகத்தில் நாம் படுகிற வேதனைகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் நம்ம இவங்களாம் நம்மளை கேள்வி கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு, இவங்களாம் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு, இவங்க நம்மளை மேற்கொள்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. கர்த்தர் அனுமதிக்காம உங்களையும் என்னையும் யாரும் இந்த மாதிரி செய்திட முடியாது. அப்ப ஏன் ஆண்டவர் இதையெல்லாம் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு தேவனுக்கு கோபத்தையும் உக்கிரத்தையும் நம்ம கொண்டு வந்து விட்டுருப்போம். தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சிருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, முதலாவது தொடர்ச்சியாக பல வருஷங்கள் என்ன பண்ணாங்க, தேவனை வணங்காமல் விக்கிரகத்தை வைத்து என்ன பண்ணாங்க, வணங்கி கொண்டிருந்தார்கள். அதுக்கடுத்து அந்த அடுத்த ஸ்டேஜ் என்ன போனாங்க அப்படின்னு சொன்னா, மனிதர்களை சாக்ரிஃபைஸ் பண்ண, மனிதர்களை பலி கொடுக்கிறவர்களா மாற ஆரம்பிச்சாங்க. பிள்ளைகள், சிறு குழந்தைகள் ஆகட்டும், பெண்கள் ஆகட்டும், இல்லை ஆண்கள் ஆகட்டும், யாராக இருந்தாலும் பலி கொடுக்குற ஒரு ஸ்டேஜ் போனாங்க. மூணாவது, விபச்சாரத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள். விபச்சாரம்னா நம்ம அது ஒரு பாவமாக, அது ஒரு அசுத்தமாக நம்ம பார்க்குற ஒரு ஸ்டேஜில் இருந்தவங்க இது பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் கொண்டு போயிட்டாங்க, ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ விபச்சாரம் பண்ணுறவங்கலாம் பரிசுத்தவான், அவங்க நல்லவங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை கொண்டு போய் எல்லாரும் விபச்சாரத்திற்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த விபச்சாரம் நாளுக்கு நாள் அதிகம் மாறி என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஹோமோசெக்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆணும் பெண்ணும் நடக்கக்கூடிய அந்த உறவு அந்த காலத்தில் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ விபச்சாரத்தினுடைய அடுத்த ஒரு பிரிவாக இப்படிப்பட்ட ஒரு பிரிவு போகும்போது அங்கே தேசம் ரொம்ப ஒரு கொடூரமான பாவத்திற்குள்ள சூழலில் போகும்போது கர்த்தருக்கு பிடிக்கல. இதனால தான் கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், தன் சொந்த ஜனங்களை ஆசாசையாக எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த ஜனங்களை திரும்ப என்ன பண்ணுறாரு, அமிலேக்கியர் கையிலும் மீதியானியருடைய கையிலும் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்ரஸ் பண்ணப்படுறாங்க. அதாவது அவங்க ஒடுக்கப்படுகிறார்கள், அவங்க கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அவர்களது பொருட்கள்லாம் என்ன பண்ணுகிறது, பிடுங்கப்படுகிறது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 வருஷம் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இத்தனை வருட காலங்கள் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கூக்குரல் இடுகிறார்கள். அதில் பார்க்குறோம் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இத்தனை நாட்கள் அவங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, விக்கிரக ஆராதனையோடு விக்கிரகத்தோடு பேசி கொண்டிருந்தவர்கள், பாடுகள் வரும்போது உபத்திரவங்கள் வரும்போது இப்போ கர்த்தர் தெரியுது. அல்லேலூயா. நம்மளும் சில நேரத்தில் அப்படி தானே, சந்தோஷமாக இருக்கும்போது கர்த்தர் தெரியறது இல்லை, உபத்திரவங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது தான் ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரியா, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் நமக்கு சரியாயிரும் அப்படின்னு ஓடி போயிருக்கிறோம். அப்போ தான் உபவாசம்னு ஒன்று இருக்குன்னு தெரியுது. அப்போ தான் தூசி தட்டி மூலையில் இருக்கிற பைபிள் எடு அப்படிங்கிறோம். அப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது, ஒரு 8:30 9 அப்படின்னு டைம் மறந்து அதை ஃபோன் பண்ணி கேட்டு சர்ச்சுக்கு வர்றது உண்டு. உபத்திரவங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது தான் ஆண்டவர்னு ஒருத்தர் அடையாளம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், சரி என் பிள்ளை திருந்துட்டுமேனு உபத்திரவத்தை அவராக அனுமதிக்கிறார், கொண்டு வரார். ஸோ நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஸோ இந்த டைமில் தான் யார் எழுப்பப்படுகிறார்னா, கிதியோன் அப்படிங்கிற ஒரு நியாயாதிபதி என்ன பண்ணுறார், எழுப்பப்படுகிறார். அவங்களுக்கு நியாயம் செய்யக்கூடியவராக ஒருவர் என்ன பண்ணுகிறார், எழுப்பப்படுகிறார். அப்போ கிதியோனுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பாடம்னா என்னன்னா, ஒரு ட்ரஸ்ட், நம்பிக்கை, தேவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு பய ஆவி உள்ள ஒரு மனுஷன், பயந்த சுவாபம் உள்ள ஒரு மனுஷன். எப்படி தேவன், அதாவது எப்படி ஒரு வைராக்கியம் உள்ள, ஒரு தைரியம் உள்ள மிகப்பெரிய போர் புரிவனாக மாறுறான் அப்படின்னு சொன்னா, அந்த பயத்திற்கும் அந்த தைரியத்திற்கும் இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, சிம்பிளா ஒரே ஒரு காரியம், அவன் தேவனை நம்பினவனாக இருந்தான். அல்லேலூயா. தனக்குள்ள இருக்கக்கூடிய பயம் போகணும்னு அவன் போய் எக்ஸசைஸ் பண்ணல, தனக்குள்ள இருக்கக்கூடிய பயம் போகணும்னு யார்ட்டையாவது உட்காந்து பேசணும். சில பேர் அப்படிதான் மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டா எனக்கு என்ன பண்ணிடுங்க ஐயா, அப்படி என்ன ஆகும், வீரமா எழும்பி தூங்கிடுவேன், அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் என்ன வேலை செய்யணுமோ அதான் செய்வேன். அப்படிதான் நிறைய பேர் நம்ம இருக்கணும். ஒரு ஃபோனில் ஒரு வீடியோ ஏதாவது பார்த்துட்டு இருக்கோம், ஷார்ட்ஸ் ஏதாவது பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து பேசுவார், இப்படி அப்படி அப்படியே கையெல்லாம் தூக்கி முடியெல்லாம் தூக்கி அப்படியே மெய்சில் எடுத்து, நாளையிலிருந்து பாரு உழைச்சி எப்படி சம்பாதிக்கிறேன் பாரு.
அப்புறம் நைட்டு சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் தூங்கி அடுத்த நாள் காலையில் எப்படி முந்தின நாள் வாழ்க்கிறதோ அதே மாதிரி தான் ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு பயத்துக்கு நம்ம அப்படியெல்லாம் தயவு செய்து, இப்போ கிதியோன் அப்படி எங்கேயாவது போனாரன்னா போகல. கிதியோனுக்கு தைரியம் வர ஒரே ஒரு காரணம், அவர் தன்னைத்தானே வளர்த்தி கொள்ளல, தேவன் மீது நம்பிக்கை வச்சா தன்னுடைய பயம் ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. அல்லேலூயா. அவர் தைரியசாலி உள்ள ஒரு மனுஷனா என்ன பண்ணார், மாற ஆரம்பிச்சார். ஸோ இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் நமக்கு அதுதான் என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்குது. எப்படி தேவனை விட்டு வழிவிலகி போகிறார்கள், திரும்ப எப்படி தேவன் பக்கமாக கொண்டு வரப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகா கிதியோனுடைய வாழ்க்கை நமக்கு தெளிவாக என்ன பண்ணுகிறது, காட்டுகிறது இந்த இடத்துல. ஸோ இதுதான் இந்த சம்பவம். சகோதர சகோதரியே, இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னா, நாம் தேவனை மறக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்கள் மீதும் என் மீதும் அன்பு வைத்திருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் மீதும் அன்பு வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை மீட்டி அடிமைத்தனத்திலிருந்து மீட்டி கொண்டு வரும் பொழுது எகிப்து தேசத்தில் சில இழப்புகள் நடந்திருக்குது. மூத்த பிள்ளைகள்லாம் இறந்து போனாங்க, செங்கடல்ல ராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க, மிகப்பெரிய வாதைகளால் எகிப்து தேசமே சித்திரவதைக்குள்ளாச்சு. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்து தன்னுடைய ஜனங்களுக்காக அவர்களை மீட்டு வெளியே ஆண்டவர் கொண்டு வரார். வெளியே கொண்டு வந்தா கொஞ்ச நாட்கள்லயே சொகுசு வாழ்க்கை வந்த உடனே, இவன் யாரும் அடிமை கிடையாது, இவன் சொல்றதுதான், இவனுக்கு சாப்பாடு கிடைக்குது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம், எது கேட்டாலும் கொடுக்கிற ஒரு கர்த்தர் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இவன் என்ன பண்ணா, கர்த்தரை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தரை மறக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் என்பதை இந்த இந்த சம்பவம் நமக்கு அழகா காட்டி கொடுக்குது. ஒரு 3 காரியம் காட்டி கொடுக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது, தேவனுடைய பாதுகாப்பு நம்மை விட்டு எடுத்து போடப்படுகிறது. அவங்க உணரல, கர்த்தருடைய பாதுகாப்பு அவங்க உணரல. இத்தனை நாட்களாக மீதியானவர்களுக்கு பிடிக்கல, இத்தனை நாட்களாக அமலேக்கியர்களை பிடிக்கல, இத்தனை நாட்களாக இவரை சுற்றி இவரை எதிரியாக பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இவர்களை பிடிக்கலன்னா என்ன காரணம், இவர்களை சுற்றி தேவனுடைய கரம் பாதுகாப்பா இருந்திருக்கிறது. அது தெரியல உங்களுக்கு. இவங்க நினைச்சிட்டாங்க நம்முடைய சுய பலன், நம்ம இருக்கக்கூடிய ஆள் பலன், நமக்கு இருக்கக்கூடிய போர் திறமை அப்படின்னு நினைச்சிட்டாங்க. எப்பொழுது கர்த்தருடைய கரம் தேவனுடைய கோபாக்கினின் மூலமாக எடுக்கப்பட்டதோ சுலபமாக மீதியானீர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க, ஆக்குபை பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, சந்தோஷமா அனுபவிக்க முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்க, எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்த ஜனங்கள், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம், அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு பிளெஸிங். நிலம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம், இந்த தேசம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். எல்லாத்தையும் கையில கொடுத்து கொண்டாடுங்கப்பா, சந்தோஷமா இருங்கப்பான்னு கொடுக்கிற ஆண்டவர், இப்ப இவன் விவசாயம் பண்றான், விதைக்கிறான், வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடறான், எடுத்துட்டு போயிடுறான். அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியல, அதை சுதந்திரிக்க முடியல, சந்தோஷமா அதை அனுபவிக்க முடியல. ரெண்டாவது பாயிண்ட் அது. மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பிரசன்னம் நம்ம விட்டு அப்படியே விலகி போயிடும். நீங்க நினைச்சிருக்கலாம் பைபிள் நம்ம வீட்டில் இருக்கனால ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு. இல்லை. நான் 2 பாட்டு பாடுறதுனால ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு இல்லை. பாஸ்டர் நான் காணிக்க போடுறேன் அதனால ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அது இல்லை. தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்குதா இல்லையாங்கிறது எப்போ உணர ஆரம்பிப்போம் தெரியுமா? எப்ப ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசா எடுத்து புலம்பிட்டு உட்கார்ந்து, நான் கைவிடப்பட்டுட்டேன், நான் அனாதையாக்கப்பட்டேன், நான் தனிமையாக்கப்பட்டேன், இப்படிலாம் புலம்ப ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா? அப்பயே புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய பிரசன்னம் என் கூட கிடையாது. கர்த்தருடைய பிரசன்னம் என் கூட இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம் ஒருத்தரோடு கூட இருக்குன்னா, இந்த உலகம் எப்படிப்பட்ட உபத்திரவம் கொடுத்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிந்தனை கொடுத்தாலும் சரி, அதை குறித்து அவங்க புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. தனியாயிட்டேன், என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, என்னை என்ன பண்ணாங்க, அபேண்டன் பண்ணிட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க, அப்படிலாம் புலம்பவே மாட்டாங்க. இப்படி புலம்பி கொண்டு இருக்கிறோம்னா இன்டைரக்டா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இல்லை. நீங்க ஒரு மனுஷனை குறித்தோ உலக பிரகாரமான காரியங்களை குறித்தோ புலம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிரசன்னம் இருந்துச்சுன்னா இதை குறித்து பெருசா கவலைப்பட மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லைன்னா இதை பெருசா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த விஷயங்களை, என் ஃப்ரெண்ட் என் கூட இல்லை, என் தோழி என் கூட இல்லை, என் நண்பர்கள் என் கூட இல்லை, என் உறவுக்காரங்க என் கூட இல்லை, எங்க அப்பா இல்லை, எங்க அம்மா இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லை, இது இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்போம். ஸோ தேவ பிரசன்னம் நம்மளை விட்டு எடுபட்டு என்ன பண்ணிடும், போயிடும். சகோதர சகோதரி, இஸ்ரவேல் தேசம் ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்டிசம் சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய அபாயகரமான ஒரு நிலைமையில என்ன பண்ணுகிறது இருக்கிறது.
அவர்கள் இன்னும் ஆண்டவரை பற்றி தெரியாம உணராம இருக்கிறாங்க. மீதியானியர் அமிலேக்கியர்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, போட்டு அவங்கள போட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து அவருடைய சொத்துக்களை பிடுங்கி அவருடைய பிள்ளைகளை கொன்று அவருடைய மனைவிகளை கொன்று குடும்பத்தை கொன்று நிலங்களை கொள்ளையடித்து சொத்துக்களை கொள்ளையடித்து அவங்களை லிட்டரலா என்ன சொல்லலாம்னா டெஸ்ட்ராய் அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இப்பதான் இவன் நோக்கி தேவனை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க, கர்த்தரே எங்களை எப்படியாவது என்ன பண்ணுங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்துல தான் யார் ஆண்டவரை நியாயாதிபதியாக எழுப்புகிறார் என்று சொன்னால் கிதியோன் அப்படிங்கிற ஒருவரை என்ன பண்றாரு, ஆண்டவரை எழுப்புகிறார். ஒரு 5 காரியங்கள் எப்படி பயம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்து தைரியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அவர் டிராவல் பண்ணார். கர்த்தர் எப்படி அவருடைய வாழ்க்கையில செயல்பட்டார், கிதியோன் இருந்த பாசிட்டிவான காரியங்கள் என்ன, நெகட்டிவான காரியங்கள் என்ன, நிறைகள் என்ன, குறைகள் என்ன அப்படிங்கிறத சீக்கிரமா நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். முதலாவது இதுல ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மீதியானியரை கர்த்தர் அவருடைய சித்தத்திற்கு என்ன நோக்கத்திற்காக பயன்படுத்தினார். நல்லா கவனிங்க, மீதியானீர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எப்படியாவது இஸ்ரவேல் அழிந்து போகணும், இந்த இஸ்ரவேல் தேசம் இல்லாம போகணும், அந்த தேசத்தை பிடுங்கிடணும், அந்த ஜனங்களை அழிச்சிடணும்னு இருக்கக்கூடிய ஒரு லிட்ரலான ஒரு எதிரி, ஒரு எனிமி கூட்டம், அவங்க எதிரி கூட்டம், சாத்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் அவங்க உள்ள வர விடாம கர்த்தர் என்ன பண்ணார், இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. இது என் பிள்ளைங்க, இவங்க எங்கேயாவது இங்கே புகுந்து பார்க்கலாமா, இப்படி போயிருந்து பார்க்கலாமா, அப்படி அட்டாக் பண்ணலாமா, இவங்களை எப்படியாவது இந்த தேசத்தை இப்படி பிடிக்கலாமா, எப்படி வேதவசனம் சொல்லுது பாருங்க, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கூட்டமும் இப்படி சுத்திட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஜனங்கள் செய்கிற காரியம் பொல்லாப்பான காரியங்களை செய்கிறதுனால கர்த்தர் என்ன பண்ணாருன்னா இந்த மீதியானியரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கல அப்படின்னு சொன்னா பிசாசானவனை பயன்படுத்தி தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், சில நேரங்களில் நமக்கு புத்தியை கெடுப்பார், பாடத்தை கற்றுக் கொடுப்பார் நமக்கு. இந்த எக்ஸ்டெண்டுக்கு யாரு போறோம்னா நீங்களும் நானும் தான் போறோம். தேவ சித்தத்தை நீங்களும் நானும் செய்யவில்லை என்று சொன்னால் தேவ சித்தத்தை பிசாசானவன் செய்ய கூட தயாரா இருக்கிறான். என்ன, நமக்கு பாடம் புகட்டுவதற்காக அவர் சொல்ற காரியங்கள் எல்லாம் பிசாசானவன் செய்வான். அவனுடைய நோக்கம் அழிக்கணும் அப்படிங்கிறது. நல்லா கவனிங்க, அவனுடைய நோக்கம் அழிக்கணும் அப்படிங்கிறது, அவனுடைய நோக்கம் எப்படியாவது அவங்களை இல்லாமல் போகணுங்கிறத அதுக்கு அனுமதிக்கிறார் பாருங்க ஆண்டவர். அந்த சித்தத்தை நிறைவேற்றான் பாருங்க, அது கர்த்தர் அனுமதிக்கிறார்ல. சில நேரங்களில் பிசாசானவனை கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். இப்ப நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இப்ப பிசாசானவனோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டம் எதனால வந்ததுங்கிற தயவு செய்து கவனிங்க. கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த பிசாசானவனோடு இருக்கக்கூடிய போராட்டத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறாரா அப்படின்னா அப்ப ஆண்டவர் என்கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கிறார், என்னை மனம் திரும்புதலுக்குள்ளாக கொண்டு செல்ல விரும்புகிறார். கேள்வி கேட்கறது இல்ல. சில சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கும் பொழுது, சில பிரச்சனைகள் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும்போது உடனே ஆண்டவர் அதை செஞ்சுட்டார் இதை செஞ்சுட்டாரா, ஆண்டவர் கண்ணு இல்லையா காது இல்லையா அப்படி கேட்க கூடாது. நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அது நெடு நாட்களாக ஆண்டவர் துன்பப்படுத்தி இருக்கு. இந்த இஸ்ரவேலர்கள் பண்ண விஷயம் திடீர்னு 10 நாள் பண்ணாங்க, 11வது நாள் ஆண்டவர் மீதியானவர் கையில பிடிச்சு கொடுத்துரு, அப்படி கிடையாது. என்னைக்கு ஆண்டவர் நம்ம பண்ற சின்ன தப்புக்கெல்லாம் உடனே தண்டனை கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு நம்மளாம் வாழ்ந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் பண்ண பாவத்துக்கு என்னைக்கும் ஆண்டவர் இவனையெல்லாம் பூமியிலே வச்சிருக்கூடாதா அப்படின்னு சாகடிச்சிருப்பார். அவ்வளோ பாவத்தை நீங்களும் நானும் பண்ணிட்டு தான் நிற்கிறோம், உட்காந்துருக்கிறோம். நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற நீங்களாகட்டும் நானாகட்டும் யாருமே இந்த உலகத்தில் அப்படி சொல்ல முடியாது. அப்ப ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் என்ன மன்னிக்கிற ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட துன்பங்களையும் துக்கங்களையும் சில சோகமான காரியங்களையும் சில உபத்திரவங்களையும் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா நான் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் அந்த பாவத்துல கான்ஸ்டன்டா நிலையா அதுலயே ஊறிக்கிட்டு இருக்கேன். இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானீர் மேற்கொள்வதற்கு அவர்களோட அந்த ஸ்ட்ரகிள் அந்த போராட்டத்துக்கு ஏன் ஆண்டவர் அனுமதிச்சார் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு வல்லமை இல்லை அப்படிங்கிற அர்த்தம் இல்ல கர்த்தர் கண்டுக்கல அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போனதுதான் காரணம். சகோதர சகோதரி ரொம்ப இந்த விஷயம் ரொம்ப நம்ம என்ன பண்ணணும் கவனிக்கணும். சில விஷயங்களை கர்த்தர் சாத்தானை கூட பிசாசானவனை கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அனுமதிக்கிறார் அப்படின்னா இது தேவ சித்தம் இல்லாம நடக்காது, தேவ நோக்கம் இல்லாம நடக்காது. மூன்றாவது
எப்படியாவது அவர்களை என்ன பண்ணணும், நன்மைக்கு ஏதுவா அவங்களை கொண்டு வரணும் தான் கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு, செய்கிறார். மீதியானியரை அனுப்பாம இஸ்ரவேல் தேசத்தை அந்த பரிசுத்தத்திற்குள்ளாக கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. ஜெபிக்கிறதே இல்லை, வேதவசனம் வாசிக்கிறதே இல்லை, சர்ச்சுக்கு வர்றதே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய வியாதி வந்துட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? ஜெபம் பண்ண மாட்டீங்களா நீங்க? சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்பி இருந்த காரியம் கைவிட்டு போயிருச்சு, கிடைக்க வேண்டிய காரியம் கிடைக்காம போயிடுச்சு, பெரிய லாஸ் வந்துருச்சு, வியாபாரத்தில் கடன் கொஞ்சம் ஆயிருச்சு. என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவோம்? உடனே எல்லாம் ஆண்டவர்கிட்ட வரமாட்டோம். என்ன பண்ணுவோம்? முதல்ல அதுக்குண்டான சொல்யூஷன் நம்ம திறமை என்ன, அது இருக்குது இல்லை ஒன்று, நான் படிச்சிருக்கேன், என் சொந்தக்காரங்க இருக்காங்க, என்கிட்ட பணம் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் பணம் இருக்குது, நகையெல்லாம் கொஞ்சம் இருக்குது, நிலம்லாம் கொஞ்சம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன்? அடுத்த விஷயம் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? முயற்சிப்பேன். இதெல்லாம் வச்சு நான் சுத்த ஆரம்பிப்பேன். என் பணத்தை வச்சு, என் பொருளை வச்சு, என் படிப்பை வச்சு, இன்னும் பிற காரியங்களை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? முயற்சிப்பேன். அப்போ கண்டிப்பாக அதுலேயும் ஃபெயிலியர் தான் ஆகும், அதுலேயும் ஏமாந்து தான் போவோம், அதுலேயும் இழந்து தான் போவோம். இதெல்லாம் போய் ஒன்றுமே இல்லை, கடைசியில் இனிமே வழியே இல்லை பாஸ்டர், இருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னா ஆண்டவர் மாத்திரம்தாங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வரும்போது, ஒரு நிலைமை வரும் தான் அவருடைய பாதத்தில் வந்து விழுந்துரும். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர்கிட்ட வருவோம். இதுக்காக தான் கர்த்தர் சில நேரங்கள் இப்படிப்பட்ட சம்பவங்களை அனுமதிக்கிறார். நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் உட்காராதனால, தேவ முகத்தை தேடாதனால, தேடணும்னு சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறைவுள்ளதாக இருக்கும்போது எப்படியாவது அவங்க திரும்ப கொண்டு வரணும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அனுமதிக்கிறார். வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் வரைக்கும் தேவன் அனுமதிக்கிற சோதனைகள் ஆகட்டும், உபத்திரவங்கள் ஆகட்டும், பாடுகள் ஆகட்டும், அதிக பர்சன்டேஜ் எதுக்காக அப்படின்னு சொன்னா, அவர்களை எப்படியாவது தன் பக்கமாக இன்னும் நெருக்கிடணும், இன்னும் எப்படியாவது தன் பக்கமாக என்ன பண்ணணும்? கொண்டு வந்துடணும். அவங்க நினைக்கிறதெல்லாம் தப்புங்கிறத புரிய வைக்கிறதா ஆண்டவருடைய நோக்கம். இவர் நல்லவங்க, இந்த அம்மா நல்லவங்க, அந்த ஐயா நல்லவங்க, அவங்க நல்லவங்க, இது நல்லது, இது எனக்கு போதும், இது எனக்கு சப்போர்ட், இது எனக்கு, இப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருந்து, சிந்தனையிலிருந்து நம்ம வெளியே வரணும். இதெல்லாம் ஒரு நாள் நம்ம இடத்துல இருக்கும், இதெல்லாம் ஒரு நாள் நம்ம இடத்துல போயிடும், இதெல்லாம் ஒரு நாள் நம்மளை ஏமாத்தும், இதெல்லாம் நமக்கு ஒரு நாள் துரோகம் செய்யும், இதெல்லாம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். இப்படிப்பட்ட மைண்டுக்கு எப்போ ஒரு மனுஷன் வரானோ அப்பொழுதுதான் தேவன் தான் நிலையானவர் என்று சொல்லி அவர் இடத்துல கிட்ட நெருங்கி சேருவோம். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வரக்கூடாதுன்னா நீங்க எப்பயும் ஆண்டவர் இருக்கமா பிடிச்சிட்டு இதெல்லாம் அசால்ட்டா விட்டுறணும். இதெல்லாம் கிட்ட வந்தோன்னா அதெல்லாம் பிடிச்சிட்டு ஆண்டவர் அசால்ட்டா விட்டுறக்கூடாது. நான் அதை தெளிவாக என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். மீதியானியர் வந்து அப்படிதான் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? பாடுபடுத்த ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்கள போட்டு நொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்கள அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த வசனத்துல என்ன வருது? 6வது வசனம், கர்த்தரை நோக்கி அவர்கள் என்ன பண்ணார்கள்? முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணார்கள்? முறையிட்டார்கள். ஆனா 1ஆம் வசனம் பாருங்க, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். 1ஆம் வசனத்துல ஒப்பு கொடுக்கிறாரு, 6ஆம் வசனத்துல தாங்க முடியல, ஒடியான்ட்டாங்க. 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல பார்க்கணும், ஐயோ எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான், இந்த இதில் கொண்டு வர முதல் பாயிண்ட் அதான், இந்த வசனம் கற்றுக் கொடுக்குற ஒரு பாயிண்ட் அதான். 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் 7ஆம் வசனம் வரைக்கும் அழகா ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா, சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை நிதானிங்க. இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, தேவ சமூகத்தில் வச்சு தான் ஆண்டவர் நான் தப்பு பண்ணியிருக்கேன் போல, தேவ சித்தத்தை எங்கேயோ மீறி இருக்கும் போல, கர்த்தருடைய திட்டத்தை என் வாழ்க்கையில் நான் சரியா நடத்தல போல, எங்கேயோ தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சிருக்கேன், எங்கேயோ தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறேன், எங்கேயோ கர்த்தர் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கத்தை விட்டு நான் வழிவிலகி போயிருக்கிறேன். அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காக தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார்? அனுமதிக்கிறார். தான் முதல் பாயிண்ட். 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்துக்கு என்ன பண்ணார்? அனுப்பினார். 8ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம், தொடர்ந்து 12ஆம் வசனம் 11ஆம் வசனம் வரைக்கும் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 2வது பாயிண்ட், அது ரொம்ப முக்கியம். போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். அதுல அவர் கொடுக்கிற வார்த்தை பாருங்க, பயப்படாதிருங்கள். அந்த வார்த்தை அங்க வருது.
இதுதான் நமக்கு ஒரு என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, என்னங்கய்யா சொல்கிறீங்க, போட்டு டெய்லி 7 வருஷம் எங்களை வந்து அடிக்கிறான், 7 வருஷம் எங்களை சித்திரவதைப்படுத்துகிறான், நாங்கள் நிலத்தில் விவசாயம் பண்ணதெல்லாம் திருடிட்டு போகிறான், எங்கள் வீட்டு குழந்தைங்களை பிடிச்சிட்டு போகிறான், நாங்கள் எப்படி ஆண்டவரை பயப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்ணலாம் உங்களுக்குள்ள வரலாம். இதில் பாருங்க ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாரு, 8ஆம் வசனத்தில் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புறாரு. அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்றது என்னன்னா, நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தர் கை நின்று உங்களை ஒடுக்கின யாருடைய கை நின்று உங்களை ரட்சித்து அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வராரு. அப்போ 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் தான் செய்த காரியங்களை திரும்ப அவருக்கு என்ன பண்றாரு, அவங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். ஏன் நினைப்பூட்டுகிறார்னா, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபெய்த், விசுவாசம் ஒன்றுமில்லாம போயிடுச்சு அவங்களுக்குள்ள. நீங்க எப்போ ஒருவர் மேல விசுவாசம் வைப்பீங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். விசுவாசம் அப்படின்னா நம்பிக்கை வைக்கிறது. எப்போ ஒருவர் மேல விசுவாசம் வைப்பீங்க, நம்பிக்கை வைப்பீங்க? புரியல. புரிஞ்சுக்கிட்டா நம்பிக்கை வைப்போம் குடும்பத்தில். இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் இன்னைக்கு கவலை கிடையாது, எவ்வளோ பணம் தேவைனாலும் எனக்கு என்ன பண்ணிடும், பணம் எங்கேயாவது நான் வாங்கிடுவேன் அப்படிம்பாங்க. எப்படி அந்த வார்த்தை சொல்கிறாங்க? யார் மேலே நம்பிக்கை? யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஏற்கனவே ஒரு 5000 கொடுத்துட்டாங்க, அந்த 5000 வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட பேசினா 5 லட்சமாக இருந்தாலும் எனக்குலாம் கவலைப்படுது. ஏன், எனக்கு கொடுக்க ஒரு ஆள் இருக்கு, ஆனால் அவர் கொடுத்தது 5000, திரும்ப 50,000 கட்டிங்கன்னா கூட அவர் கொடுக்க மாட்டார். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடும். என்ன நம்பிக்கை வந்துருச்சு, 5000 நம்பி அவன் கொடுத்துட்டான், இனி 5 லட்சம்னாலும் சரி 5 கோடினாலும் சரி அவன் எனக்கு என்ன பண்ணிடுவான், கொடுத்துருவான். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே செய்த காரியம் அவர்களுக்குள்ள என்ன பண்ணுது, இன்னும் அதிக நம்பிக்கை விசுவாசத்தை என்ன பண்ணுது, இன்டியூஸ் பண்ணுது. அதே அவன் 5000 கொடுத்தது அவங்க மறந்து போயிருந்தாங்கன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. சகோதர சகோதரியை நல்லா கவனிங்க. எப்பொழுதெல்லாம் தேவன் மீது உங்களுக்கு விசுவாசம் குறைகிறதோ, அந்த விசுவாசத்தின் பிரதிபலன் வெளிப்படுகிறதோ நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்க மறந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் ஆண்டவர் இவங்க முறையிடும் போது, இவங்க அழுகும் போது உடனே கிதியோனை எழுப்பி இவங்களை மீட்டு கொண்டு வராம ஒரு 4-5 வசனம் கர்த்தர் இதுவரைக்கும் என்னென்ன செய்திருக்கிறார் நல்லா பாருங்க. அது மாத்திரம் சொல்ல, எகிப்தியர் கையில் சொல்லியிருக்கிறாரு, 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், எமோரியர் அவங்கள பற்றி சொல்லியிருக்கிறாரு, பல விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்கிறார். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, உங்க விசுவாசம் என் மேல ஏன் குன்றி போச்சுன்னா, நான் செய்த நன்மைகளை நீங்க மறந்துட்டீங்க. உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் சரி நானும் சரி, எப்பொழுது தேவனை விட்டு விலகி போவோம், தேவன் மேலே விசுவாசம் இல்லாமல் போகும்னா கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கும் பொழுது. எப்ப கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தரிடத்துல ஜெபிக்காம இருக்கும் பொழுது, வேதவசனம் வாசிக்காம இருக்கும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போகும்போது. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல பூஸ்டடா இருக்கிறீங்க, நல்ல பலனுள்ளவங்களாக இருக்கிறீங்கன்னா, உங்ககிட்ட ஒருத்தர் பேசுறாங்கன்னா 10 வார்த்தை பேசுனீங்கன்னா அதுல குறைந்தபட்சம் 3-4 வார்த்தை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திடுவீங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? உங்ககிட்ட ஒருத்தர் வந்து பேசுறாங்க, இந்த வியாதி உங்க வீட்டுக்காரருக்கு வந்துருச்சே அப்படின்னு சொன்னா, நீங்க விசுவாசம் உள்ளவர்கள், கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தா, நான் பணம் வச்சு எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரை காப்பாற்றிடுவாங்க சார், இல்லை அதை வச்சு காப்பாற்றிடுவேன், இந்த டாக்டரை வச்சு காப்பாற்றிடுவேன், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போவாங்க. ஆனால் என் ஆண்டவர் என்ன சும்மா விட மாட்டார். அல்லேலூயா. என் கர்த்தர் என்ன சும்மா விட மாட்டார். இந்த வேலை உங்களுக்கு போயிருச்சே, இந்த வேலை போயிட்டு போதுங்க, என் கர்த்தர், நான் வணங்குற தெய்வம் என்னை சும்மா விட மாட்டேன், எனக்கு நல்ல பெஸ்ட்டான வேலை இன்னொன்று கொடுப்பார். இது இல்லாமல் போச்சே, அது இல்லாமல் போச்சே, இது இழந்து போச்சே அப்படின்னு உலகம் கேள்வி எழுப்பும் போதெல்லாம் உங்களுடைய விசுவாசம் நல்ல பலனுள்ள விசுவாசமா இருந்துச்சுன்னா அங்க கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திடுவீங்க. எப்படி அது உங்களுக்குள்ள பிறக்குதுன்னா, இந்த வேலையவே கர்த்தர் தான் கொடுத்தார், இந்த சுகத்தையே கர்த்தர் தான் கொடுத்தார், இப்போ ஒரு பிரச்சனை வந்தனாலும் கர்த்தர் அதுல இருந்து என்ன பண்ணிடுவார், மீட்டு கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. அதனால நான் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப இருக்கிற பிரச்சனை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க. எகிப்திலிருந்து உங்களை மீட்டு இருக்கிறேன், பல தேசங்களிலிருந்து உங்களை காப்பாற்றி இருக்கிறேன், இந்த கானான் தேசத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறேன், இத்தனை நாட்களாக உங்களை என்னுடைய கரம் உங்களை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிச்சு, உங்களை பாதுகாத்துச்சு. இதெல்லாம் ஞாபகம் இல்லாம நீங்க மறந்து போனதுனாலதான் இந்த விஷயத்துக்கு பயந்து போறீங்க நீங்க. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய தேவ பிள்ளைகள் என்றைக்கு இந்த உலகத்துல தைரியத்தை இழந்து போறாங்க, விசுவாசத்தை இழந்து போறாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகும் போது, கர்த்தர் நடத்தின விதங்களை மறந்து போகும் பொழுது, கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு செய்த காரியங்களை மறந்து போகும் பொழுதுதான்
ஆட்டோமேட்டிக்கா பயம் அவங்களை என்ன பண்ணுது, சூழ்ந்து கொள்ள என்ன பண்ணிருது, ஆரம்பிச்சிருது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்துக்கு அனுப்பினார், அவன் அவர்களை நோக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்கு. எப்பொழுதெல்லாம் தேவ சத்தத்தை கேட்காமல் நாம் போகிறோமோ, தேவ சத்தியத்தை கேட்காமல் போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் தேவனை விட்டு விலகி போறோம்னு அர்த்தம். சில பேர் சொல்றது உண்டு, சர்ச்சுக்கு வரது குறித்து சொல்றது உண்டு, திருவிருந்துக்கு மட்டும் சில பேர் வருவாங்க, இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டாக இருப்பாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் தான் வருவாங்க. ஏசு அன்னைக்கு தான் பிறந்தாரு, அதோட போதும், பிறந்த நாளுக்கு போயிட்டு வந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை பாஸ்டர். அப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க, ஏசு மரிக்கும் போது வருவாங்க, உயிரோடு எழும்போது வருவாங்க. இவங்கெல்லாம் இயேசுவை அப்பாவா பார்க்கல. ஒரு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வீட்டுக்கு எப்போ போவீங்க நீங்கள்? ஃபங்க்ஷனாக தான், ஒரு விசேஷனாக தான் போவீங்க. பொழுதுனிக்கும் போவோமா? உங்கள் வீட்டுக்கு எப்போ போவீங்க? இருங்க பாஸ்டர், இங்கேயா ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாளைக்கு அப்போ நான் வீட்டுக்கு போயிடுறேன், என் மனைவிக்கு பிறந்த நாள் அப்போ நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், என் கணவருக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வரட்டும் அப்போ நம்ம அப்படியே சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு ரெகுலராக நம்ம போயிடுவோம், அங்கே போய் ரெகுலராக பேசுவோம். நம்ம அடுத்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், போவோம். இன்றைக்கி ஆண்டவரையும் பல பேர் தேவ சத்தத்தையும் கேட்குறதுல அப்படி தான், ஃபங்க்ஷன் மாதிரி தான் வந்துட்டு போகிறோம். நம்ம அப்படி இல்லை. தேவ சத்தத்தை நீங்கள் நினச்சிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வரலினா என்ன, 2 வாரம் வரலினா என்ன, இல்லை பைபிள் படிக்காமல் இருந்தால் என்ன, ஜபம் பண்ணாமல் இருந்தானே, ஒரு நாளுங்கிறது 2 நாளாக மாறும், 2 நாளுங்கிறது ஒரு வாரமாக ஆகும், அப்படியே ஒரு மாதமாக ஆகும், அப்படியே ஒரு வருஷமாக மாறி, அப்புறம் ஆண்டவர் விட்டு அப்படியே காணாமல் போயிடுவோம். ஆண்டவர்னா யாருன்னு தெரியாதுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடுவோம். தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்களும் நானும் உண்மையாலும் பரிசுத்தத்தை அட்டைன் பண்ணிட்டோம், அதாவது சுதந்திரிச்சிட்டோம்னா கிடையாது. அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் என்ன ஆகட்டும், பரிசுத்தம் ஆகட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற நீங்களோ நானோ இல்லை நம்மளை சுற்றி வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க ரொம்ப பரிசுத்தவான்ப்பா, இன்னைக்கானாலும் பரலோகம் போயிடுவாங்க, அவங்க மேலே ஒரு குறை கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே இந்த உலகத்தில் தகுதி கிடையாது. எல்லாரும் பாவிகள் தான். ஆண்டவர்களை ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கோபம் வருது, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறோம், திட்டுறோம், சண்டை போடுறோம், ஏமாத்துறோம், துரோகம் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி இம்ப்ளிமெண்ட் அதாவது அதிலிருந்து மேம்பட்டு பரிசுத்தத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். அப்ப இந்த பரிசுத்தத்தினுடைய அளவு என்ன உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். அந்த அளவை எப்ப நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னா, பரலோகத்திலே தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்புல நிற்கும் போது தான் கண்டுபிடிப்போம். நீங்களும் நானும் இந்த அளவை பூமியில கணக்கிட முடியாது. பரிசுத்தம்னா இதுதான் பரிசுத்தம் யாருமே சொல்ல முடியாது. அதை மனதில் என்ன பண்ணுங்க, வைத்துக் கொள்ளுங்க. சகோதர சகோதரி, தேவனை விட்டு வழி விலகி போகும்போதெல்லாம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எப்ப சூரியன் தொடங்குதோ உதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சூரியன் உதித்ததிலிருந்து அது எதை நோக்கி பயணம் பண்ணுகிறது சொல்லுங்க? எதை நோக்கி பயணம் பண்ணுது? தூங்கிட்டீங்களா? சூரியன் உதிப்பதிலிருந்து அது எதை நோக்கி பயணம் பண்ணுகிறது? எதிர் திசையை நோக்கி பயணம் பண்ணுது. கரெக்ட். மறையிற வரைக்கும் என்ன பண்ணுது? பயணம் பண்ணுது. இப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சூரியன் வெளிச்சம் கொண்டு வந்ததிலிருந்து அது எது துரத்திக்கிட்டு இருக்கு? பின்னாடி இருள் துரத்திக்கிட்டு இருக்குது, நைட்டு துரத்திக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில் 8 மணி ஆகுது அப்படின்னா 8 மணி 9 மணி 10 மணி அப்படின்னு சொன்னால் அது அப்படியே வருதுன்னா பின்னாடி நைட்டுக்கு உண்டான காரியங்களும் அப்படியே துரத்திக்கிட்டே வருது. அதே போலதான் என்றைக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு அப்படி விலகிட்டே வரீங்களோ பின்னாடி இன்னொன்று உங்களை துரத்திக்கிட்டே வந்து உங்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டே வருது. அது என்னன்னா பிசாசானவன், பாவம். ஜெபம் பண்ண முடியல பாஸ்டர் அப்படிங்கிறத பெருமையா சொல்லாதீங்க. ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா பிசாசானவன் உங்களோட கூட இருக்கிறான். வேதவசனம் என்னால் வாசிக்க முடியல பாஸ்டர் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதுக்கு நம்ம உடம்பு அழுது நான் அசதிங்க பாஸ்டர், எனக்கு அப்படி முடியல, எனக்கு இப்படி முடியல, இதெல்லாம் பிசாசு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற காரணம். இதெல்லாம் பிசாசு சொல்லிக் கொடுக்குற காரணம். உங்களை அதுக்குள்ள கொண்டு போனா நீங்க ஆசீர்வாதமா போயிருவீங்க, தேவனுடைய கருத்துக்குள்ள போயிருவீங்க, தேவனுடைய சமூகத்துக்குள்ள வந்துருவீங்க. இதுக்காக உங்களுக்கு நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுப்பான். அங்க அந்த பிரச்சனை, இங்க இந்த பிரச்சனை, நைட் ஷிஃப்ட், அது இது போனது வந்தது, இதெல்லாம் காரணம். இதையெல்லாம் தாண்டி நீங்க ஆண்டவர்கிட்ட கிட்ட நெருங்கி சேரும் போதுதான் தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்.
கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்க இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருந்தாலும், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் இவன் விவசாயம் பண்றான், அங்கிருந்து 10 பேர் வந்து அதை புடுங்கிட்டு போயிடுறான். இவன் தண்ணி ஊத்துறான், இவன் அறுவடை பண்ண வேண்டிய நேரத்தில் இன்னொருத்த வந்து அந்த அறுவடையும் ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுத்துட்டு போயிடறான். பேன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான், பசியில் கிடக்கிறான், பட்னியில் கிடக்கிறான். கிதியோன் ஒளிஞ்சிட்டு என்ன பண்ணிருக்கிறான், கோதுமையை தயார் செஞ்சுட்டு இருக்கிறான் தான் குடும்பத்துக்கு. யார் இது? இவன் நலங்கய்யா, கர்த்தர் இவனுக்கு கொடுத்தது. இவன் விவசாயம் பண்றான், இவன் வேர்வை சிந்துறான், இவன் அந்த கோதுமையை விளைவிக்கிறான். ஆனா அதனுடைய ஆசீர்வாதத்தை இன்னொருத்த வந்து டக்குன்னு பிடிங்கிட்டு போயிடுறான். ஏன் ஏன் இப்படி நடந்தது? இவர்கள் எல்லோரும் கர்த்தரை விட்டு வழி விலகி போனார்கள். தேவ சத்தத்தை நான் திரும்ப அதான் உங்களுக்கு கொண்டு வரேன். தேவ சத்தத்தை கேட்பது ரொம்ப அவசியம். தேவன் செய்த நன்மைகளை கேட்பது ரொம்ப அவசியம். அதுல தெளிவா என்ன பண்ணுங்க. மூன்றாவது இந்த இடத்துல பார்க்கிறோம் 12ஆம் வசனத்துல, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். என்றைக்கு இந்த பயத்திலிருந்து ஒரு மனிதன் விடுபடுவான் அப்படின்னு சொன்னா, என்றைக்கு ஒரு மனிதன் பயத்தோடு தேவ சத்தத்தை கேட்கிறவனாக இருக்கிறானோ அப்பொழுதுதான் உலக பிரகாரமான பயத்திலிருந்து ஒரு மனிதன் விடுபடுவான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தெய்வ பயம்னு ஒன்று உண்டு, உலக பயம்னு ஒன்று உண்டு. பாஸ்டர், நான் உலக பயத்திலிருந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னா தெய்வ பயத்தோடு தேவ சத்தத்தை கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தையை கவனிக்கணும். நீங்க என்றைக்கு தெய்வ பயம் இல்லாமல் தேவ சத்தத்தை கவனிக்காம இருக்கிறீங்களோ அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உலக பயம் உங்களுக்குள்ள வந்துடும். எத்தனையோ இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது தேவ தூதனானவர் ஏன் கிதியோன் இடத்துல வந்து பேசினாருன்னு சொன்னா, கிதியோனுக்குள்ள உலக பயம் இருந்தாலும் சரி, தேவ சத்தத்தை பயத்தோடு கவனிக்கிற ஒருவனாக யார் இருக்கா? கிதியோன் இருக்கான். அல்லேலூயா. இந்த பயம், தெய்வ பயம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி ஒரு விளக்கம் கொடுக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை வருஷம் நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும். உங்க இருதயத்தை கொஞ்சம் அப்படியே புரட்டி போடுங்க, தூங்கிட்டு இருக்கவங்களாம் தட்டி எழும்பி அப்படியே உட்காந்து சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வ பயம் அப்படின்னா என்ன, அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். அவ்வளவுதான். தெய்வ பயம் அப்படின்னு சொன்னா இப்படி குறுகி இப்படி உட்காந்துக்கிற மாதிரி கதவை சாத்தி பயந்துடும், அதெல்லாம் கிடையாது. தெய்வ பயம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது, அதுதான் தெய்வ பயம். மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நீங்க தெய்வ பயம் அப்படின்னு சொன்னா, தெய்வ பக்தி அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை சரியா லிசன் பண்ணணும், கேட்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில ஜெயம் கொள்ள முடியாமத்துக்கு போனதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? தெய்வ பயம் இல்லாமல் தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதாவது கீழ்ப்படுகிற மனப்பாங்கு இல்லாமல் வசனத்தை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது வேண்டாம் வெறுப்போடு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, கஷ்டத்தோடு வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி, என்னடா பண்றது, அப்பதான் மதிய சாப்பாடு கிடைக்கணும் வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில கேட்கறதுன்னு அர்த்தம். எப்ப கேட்கிற வசனத்தை தெய்வ பயத்தோடு கேட்டு தெய்வ பக்தியோடு கேட்டோம் அப்படின்னா கீழ்ப்படுகிற எண்ணத்தோடு வசனத்தை கேட்கணும். என்னைக்குமே ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் பேசணும், ஆண்டவர் பேசணும், ஆண்டவர் பேசணும். நீ கேட்கணும். நீ கேட்கறதுனா என்ன அர்த்தம்? நீ அதன்படி நடந்தாதான் ஆண்டவர் உங்களோட என்னோட பேசுவார். அல்லேலூயா. நம்ம அப்பா அம்மா தான் பிள்ளைகள்கிட்ட பேசுறாங்க, இதை செய் அதை செய் அப்படிங்கிறாங்க, பிள்ளைங்க செய்ய மாட்டேங்குது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போல அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல, நான் இனிமேல் உங்க கூட என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல, எப்படியோ போ அப்படின்ட்டு போகிறோமா இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்டவர் ரொம்ப நாளாக அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பா. ஆனால் நீங்கள் ஆண்டவர் என்னோடு பேசணும், ஆண்டவர் என்னோடு பேசணும், அவர் பேசிட்டு தான் இருக்கிறார். நீங்கள் கேட்டு கீழ்ப்படுகிற மனப்பாங்கு உங்கள் இருதயத்தில் இல்லாததுனால கொஞ்ச நாள் அவரும் கத்திக்கிட்டே இருப்பார், அப்புறம் காணாமல் போயிடுவார். காணாமல் போயிடுவார் மீன்ஸ் உங்கள் வாழ்க்கையை விட்டு வழி போயிடுவார். அப்புறம் வரவங்க போகிறவங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பேசிட்டு இருப்பாங்க, அதன் பின்னாடி கேட்டு ஓடிட்டு இருக்கணும். ஸோ இந்த முழுக்க இருக்கக்கூடிய இஸ்ரவேல் தேசமோ தெய்வ பக்தியோடு தேவ வசனத்தை கேட்கிற மனப்பாங்களை இல்லை. ஆனால் கிதியோன் அப்படிப்பட்டவனாக இருந்ததுனால தான் கர்த்தர் அவனை லீடரா தேர்ந்தெடுக்கிறார். அவனுக்கும் பயம் இருந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பயம் இருந்துச்சு, கிதியோனுக்கும் பயம் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கிதியோனுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம், எப்படி கிதியோன் இந்த பயத்தை, உலகப்பூர்வமான பயத்தை ஓவர் கம் பண்ணா அப்படின்னா தெய்வ பயத்தோடு
தேவ சத்தத்தை கேட்கிறவனாக கிதியோன் இருந்தான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம்தான் இருந்தாங்க. தெய்வ பக்தி, தெய்வ பயம் அவங்க கிட்ட கிடையாது. இதனாலதான் கிதியோன் பயத்தை ஜெயம் கொண்டான். மிதியானிற்கு எல்லாம் பயந்து ஒளிஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இவன் அவங்களோட எதிர்த்து போராடுறான், எதிர்த்து அவங்களோட சண்டை போடுறான். நல்லா கவனிச்சு இந்த வசனங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம். கிதியோனுடைய குடும்பமே கிதியோனுக்கு எதிராக தான் இருக்குது. கிதியோனுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பாகாலுக்கு என்ன பண்ற, பாகாலுக்காகட்டும் அஸ்ரேவுக்காகட்டும் அவங்க மிகப்பெரிய தகன மேடை கட்டி அதில் பலியிட்டு அந்த என்ன பண்றாங்க, விக்கிரக ஆராதனை அவங்க குடும்பத்திலேயே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவனை சுற்றி உள்ளவெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் இடிச்சு போடுப்பாங்கிறாரு. கிதியோன் என்ன பண்றான், நைட்டோட நைட்டா போய் அவங்க அப்பா கட்டி இருந்த தகன மேடை இடிச்சு போடுறான். எப்போ போறான்? சத்தமா சொல்ல, எப்போ போறான்? ஏன் நைட்டு போறான்? யாரும் அறிஞ்சு கூடாது, முக்கியமா அவங்க அப்பா அம்மா அறிஞ்சு கூடாது. ஏன் அப்படிப்பட்ட மனநிலைமை அவனுக்குள்ள வருது? அவன் யாருக்கு பயந்துக்கிறான்? தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அவன் பயந்துக்கிறான். அந்த பயாவி உள்ளவன் தான் அவன். அப்பா பாத்திரக்கூடாது, சுற்றி இருக்கவங்க பாத்திரக்கூடாது. போய் தகன மேடை, அந்த பாகாலுக்கு இருக்கக்கூடிய அந்த பலிபிடத்தை, அந்த தகன மேடை உடைச்சு போடுறதை நான் அவங்க பார்த்துட்டாங்கன்னு அடிச்சே கொண்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயம் உள்ளவன் தான் இவன். ஆண்டவனோடு பேசி இருந்தாலும். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, கிதியோனுடைய மனநிலைமை அப்படி கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஒரு பக்கம் அப்பாவுக்கு பயம் இருக்கு, சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்கு. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் யாருக்கு பயம் இருக்கு? கர்த்தருக்கும் பயப்படுறான். இப்ப அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயப்படுகிறவனா இருந்தா அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், பலிபீடத்தை அந்த அந்த மேடைகளை என்ன பண்ணியிருக்க மாட்டான், உடைச்சு போட்டிருக்க மாட்டான். அவன் யாருக்கு அதிகம் பயப்படுறான்? ஆண்டவருக்கு அதிகம் பயப்படுறான். அதனால தான் என்ன பண்றான், பகல்ல உடைக்க வேண்டியதை நைட்ல உடைக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிடறான். இது ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனுக்குள்ள நல்லா செயல்பட ஆரம்பிக்கும் போது, அது பயாவி போகும்போது எல்லாத்துக்கும் நல்லா எதிர்த்து நிற்கிறான். அவன் எல்லா விஷயங்களுக்கும் அவன் என்ன பண்றான், நல்லா எதிர்த்து நிற்கிறான். ஏன்? கிதியோனுக்குள்ள இருந்த லிசன் பண்ணக்கூடிய, கேட்கக்கூடிய, கேட்டு பயப்படக்கூடிய, தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனநிலைமையில் அவன் இருக்கிறான். இதனாலதான் உலகப்பூர்வமான பயத்திலிருந்து ஒரு தைரியசாலியா எல்லோரும் பயந்து இருக்கும்போது அவன் என்ன பண்றான், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக இருக்கிறான். 4வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிங்க, 12ஆம் வசனத்தை. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. என்ன வார்த்தை? பராக்கிரமசாலி. ஒரு 500 பேரை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த இடத்துல கிதியோன். ஆமாவா இல்லையா? ஆமேன் சொல்றாரு. 500 பேர் கிதியோன் போட்டு துவைக்கர்கள் அடி பின்னி எடுத்துட்டு இருக்கிறான். அந்த பக்கம் 500 பேர், இந்த பக்கம். ஆண்டவர் அடிச்சுட்டு இருக்கும்போதே கூப்பிடுறாரு, ஏ பராக்கிரமசாலி, பின்னாடி 4 பேர் வரான், குத்து அவனை அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்கான் கிதியோன்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தால கதையை மறந்துட்டீங்க? கிதியோன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? தூங்கிட்டீங்க எல்லாரும். கிதியோன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? வாசிங்க இல்லையா, நான் மறுபடியும் 11ஆம் வசனத்துல வாசிங்க. உட்கார்ந்தார். மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், போரடித்து கொண்டிருக்கிறானா. அந்த அந்த கோதுமை வந்து செடியோடு இருக்கு, அதை அப்படி போட்டு அடிச்சாதான் அந்த கோதுமை மணிகள் சிதறும். அதை எடுத்து என்ன பண்ண முடியும், சப்பாத்தி என்ன பண்ண முடியும், செய்ய முடியும், ரொட்டி செய்ய முடியும். ஸோ என்ன பண்ணுறான், கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அதை கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் பயந்து அடிச்சுட்டு இருக்கிறான். என்ன அடிச்சுட்டு இருக்கிறான், அதில் இருக்கிற விதைகள் அந்த கோதுமையை எடுத்துட்டு இருக்கிறான், பயந்துட்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும் அவனை பார்த்து? தூதனானவர் என்ன சொல்லியிருக்கணும்? பயந்துட்டு இருக்கிற கிதியோனே அப்படி சொல்லியிருக்கணும். இல்லைன்னா இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி 8ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் சொன்ன மாதிரி எமோரியர் தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி பயப்படாத கிதியோன் அப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொல்றாரு இங்கே ஆண்டவர்? இந்த வார்த்தைக்கும் கிதியோனுக்கு சம்பந்தம் இருக்கா? அப்போ ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு? என்னங்க? கர்த்தர் அவரோடு இருக்கிறபடியால.
அதையே கர்த்தர் பின்னாடி தான் சொல்லி கொடுக்குறார், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். நல்லா கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கிதியோன் அவனை பார்க்கிற பார்வை வேறு, கர்த்தர் கிதியோனை பார்க்கிற பார்வை வேறு. அல்லேலூயா. கிதியோன் அவனை எப்படி பார்க்கறான் அப்படின்னு சொன்னா 15ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ மனாசேயில், மனாசேங்கிறது ஒரு சந்ததி, அந்த குடும்பத்தில் அந்த சந்ததியில நான் ரொம்ப எளிமையானவன், கீழ்மையானவன். நல்லா கவனிச்சு பாருங்க, சந்ததியிலே என் குடும்பம் தாழ்மையான குடும்பம், அதாவது தாழ்த்தப்பட்ட இல்லை கீழான ஒரு குடும்பம். அது மாத்திரம் இல்லை, என் தகப்பன் வீட்டில் என் குடும்பத்திலேயே நான் ரொம்ப ஒரு புவரான ஆள். புவரான ஆள்னா ஒரு பயந்த சுவாபம், பிரயோஜனமற்றவன், தகுதி இல்லாதவன், ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். இதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸ். இது யார் மைண்டில் வச்சுட்டு இருக்கா? அது யாருடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது? கிதியோனுடைய இருதயத்தில் இப்படி இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றார்? பராக்கிரமசாலியே அப்படிங்கிறாரு. இது என்ன, இது எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஸ்பிரிச்சுவலாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 16வது வசனத்தில், அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. உன் சந்ததியை பார்த்தீங்கன்னா நீ பயந்த சுவாபம் உள்ளவன், உன் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா நீ பயந்த சுவாபம் உள்ளவன், உன் படிப்பை பார்த்தீங்கன்னா நீ பயந்த சுவாபம் உள்ளவன், உன் வேலையை பார்த்தீங்கன்னா நீ பயந்த சுவாபம் உள்ளவன், உன் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நீ பயந்த சுவாபம் உள்ளவன், உன் சொத்தை பார்த்தீங்கன்னா நீ பயந்த சுவாபம் உள்ளவன். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் உன்னோடு இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் சொல்லி கொடுக்குற வார்த்தை. இதுதான் இந்த உலகத்தில் பயத்தை மேற்கொள்ளுகிற மந்திரம். ஹல்லேலூயா. இதுக்கு உட்காந்து நைட்டில் உட்காந்தெல்லாம் ஓதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் என் கூட இருக்கிறத உணர்ந்துட்டேன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறத பார்த்துட்டுனா பராக்கிரமசாலி. ஏன்னா இந்த தூதனானவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உன் கூட இருக்கிறாருப்பா. இந்த ஏஞ்சல் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. தேவதூதன், கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நீ பராக்கிரமசாலி. ஆனால் இவன் சொல்றான், என் குடும்பம் என் கூட இருக்கு, நான் மனாசேயினுடைய சந்ததி, என் தகப்பன், என் குடும்பம் என் கூட. அப்படி பார்க்கும்போது நான் பயந்த சுவாபம் உள்ளவன். கர்த்தர் பார்க்கிறது வேற. சகோதர சகோதரியை ரொம்ப கவனமா கவனிங்க. என்றைக்கும் உங்க வாழ்க்கையை உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களை வச்சு எடை போட்டுட்டு இருக்காதீங்க. 10,000 தான் பாஸ்டர் சம்பளம் வாங்குறேன், சந்தோஷமா இருக்க முடியுமா? வேலை இல்லை, சந்தோஷமா இருக்க முடியுமா? அவங்க என்ன பார்த்துக்கல, சந்தோஷமா இருக்க முடியுமா? சொந்த வீடு இல்லை, சந்தோஷமா இருக்க முடியுமா? இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியாது. பயந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் கலக்கத்தோடு தான் அணுகிட்டு இருப்போம். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைமை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் எதை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. வியாதி வருதா? பயப்பட மாட்டேன். வீடு இல்லையா? பயப்பட மாட்டேன். வேலை டக்குன்னு போயிருச்சா? பயப்பட மாட்டேன். அதை விட கம்மியான சம்பளத்தில் கிடைக்குது, இந்த காசை வச்சு நான் எப்படி வாழுவேன்? பயப்பட மாட்டேன். எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க எப்பெல்லாம் இந்த உலகத்துல கவலைப்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவ அன்பை கேள்வி கேட்கறீங்க, தேவனுடைய வல்லமையை கேள்வி கேட்கறீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறத கேள்வி கேட்கறீங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் கேள்வி கேட்கறீங்க. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயமும் கவலையும் வரவே கூடாது. அப்படியே ஒரு மனுஷன் வாழ்ந்துட முடியுமா பாஸ்டர்? நீங்க அப்படி வாழ்றீங்களா? எதை குறிச்சும் கவலைப்படாமல், எதை குறிச்சும் பயப்படாமல் வாழ்கிறீங்களா? இவ்வளோ பேசுகிறீங்களா அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்கலாம். நானும் இங்கிருந்து தைரியமாக நாளாக எதை குறித்து பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன்னு சொல்லலாம். ஆனால் அது உண்மை இல்லை. சூழ்நிலைகள் சில நேரங்களில் சில சின்ன சின்ன பயங்களை கொண்டு வருது, சில நேரத்தில் சில கவலைகளை கொண்டு வருது, இல்லை நான் சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம், அதை ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் விஷயமே இருக்குது. அல்லேலூயா. இப்படியே இருக்க முடியாது. நான் பயப்படாத ஆள், நான் என்ன வேணால் நடக்கட்டும், நான் கவலைப்படாத ஆள். என் மனைவிக்கு அடிபட்டு கிடக்குது, அதை குறிச்செல்லாம் கவலைப்பட மாட்டேன், நீங்கள் பிரியாணி வாங்கிட்டு வாங்க, அப்படி சொல்ல முடியுமா என்ன? எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறாங்க, நான் சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறேன், இல்லை ஒரு டூர் போயிட்டு வந்துடுறேன், சொல்ல முடியும். எனக்கு கவலை கிடையாது பாஸ்டர். ஆண்டவர் இருக்கிற, அவர் எழுப்பிக்குவார் எங்கள் அப்பா அம்மாவை, நான் டூர் போயிட்டு வரேன் குடும்பத்தோட, போக முடியுமா என்ன? இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஒரு கலக்கத்தோட ஒரு பயத்தோடு வெளியே நிற்போம். ஆனால் அந்த பயமும் கலக்கமும் தேவ சமூகத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போகிறேன். இந்த பயத்தை தூக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்களப்பா, என்னை காப்பாற்றுங்க, இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுங்கன்னு அப்படி ஜெபிச்சுட்டு வெளியே வரும் பொழுது அதிலிருந்து ஒரு தைரியம் வரும், அதிலிருந்து ஒரு பலன் வரும். எஸ்,
எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதம் ஃபீஸ் கட்டணும், இந்த பணத்தேவை உண்டு, இதை வாங்கணும், இதை செய்யணும், இதெல்லாம் உண்டு. கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் சொன்ன போல அவருடைய பிரசன்னத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உள்ளிருந்து பிறக்குது. பார்த்தீங்களா? அதை தான் கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். நீங்க பார்க்குற மாதிரி இல்லை, நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குற மாதிரி இல்லை, உங்க படிப்பை வச்சு பார்க்குற மாதிரி இல்லை. உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், அதை பாருங்க. தேவன் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிறார், அதை பாருங்க. கர்த்தருடைய கரம் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுது, அதை பாருங்க. கிதியோன் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சந்ததியும் தன்னையும் பார்க்கும்போது அவன் ஒரு வீக்கான ஆளு, ஒரு குறை உள்ளவன். அதே சமயத்தில் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறத பார்க்கும்போது அவன் பராக்கிரமசாலி. அதை தேவதூதன் பார்க்கிறான். ஏய், நீ கர்த்தருடைய வார்த்தையை லிசன் பண்ணக்கூடிய ஆள்யா, கர்த்தருடைய வார்த்தைக்கு தெய்வ பக்தியோடு கேட்கக்கூடிய ஆளு. நீ என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை தெய்வ பக்தியோட கேட்கறையோ அப்பொழுதே கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னா நீ வீக்கான ஆளு, ஆனா உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பராக்கிரமசாலி. உனக்குள்ள கர்த்தர் பராக்கிரமசாலியா இருக்கிறாருன்னா நீயும் யாரு சொல்லுங்க? நீங்க யாரு? பராக்கிரமசாலி. நீயும் தைரியசாலி, பயப்பட தேவையில்லை. அதான் இதுக்கு உண்டான அர்த்தம். ஆனா முதல்ல கொடுக்கிற வார்த்தை இதெல்லாம் சொல்லிட்டு பராக்கிரமசாலின்னு சொல்லல. கவனிங்க, இதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க. எத்தனாம் வசனத்துல சொல்றாரு? 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல பராக்கிரமசாலியே அப்படிங்கிறாரு. ஆனா 14ஆம் வசனத்துல சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அங்கிருந்து தான் வாக்குத்தத்தம் தொடங்குது. அப்புறம் 16ஆம் வசனத்துல நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை அனுப்புகிறவன் நான். அப்ப நான் உனக்குள்ள வாசம் பண்றேன், நான் உன் கூட இருக்கிறேன். இப்படிப்பட்ட வசனங்களும் வார்த்தைகள் இருக்கும்போது நம்ம பயப்பட தேவையில்லை. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. சில விஷயங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறாரா, தயவு செய்து எதிர்கொள்ளுங்க, பயப்படாதீங்க அதை குறித்து. சில பேர் திடீர்னு ஒரு வேலை போயிடுச்சு, திடீர்னு ஒரு பணம் கைக்கு அவ்வளோ டிமாண்டாக தேவைப்படுது, சில வியாதிகள் வருது, சில போராட்டங்கள் வருது, சில உபத்திரவங்கள் வருது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு, மேம்படுத்த போறாரு. எங்கேயோ ஆண்டவர் உங்களை வேற இடத்துக்கு கொண்டு போக போறாரு. ஆண்டவர் உங்களை எங்கேயோ பயன்படுத்த போறாரு, எங்கேயோ தேவ சித்தத்தை நிறைவேற்ற போறாரு. இதெல்லாம் அறிந்து கொள்ளாம இருந்தா இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். 400 வருஷம் அடிமைத்தனமா உட்கார்ந்து போராடிட்டு இருக்கிறான். ஒரு 4 வருஷம் வனாந்திரத்தில் நடக்கும்போது கறி இல்லைன்னு சண்டை பண்ணிட்டு இருக்கிறான். ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒருவேளை கரியை குறித்து அவர் யோசிக்கலைன்னா இன்னொரு கொஞ்ச நாள் அவன் என்ன பண்ணிடுவான்? அவ்வளோ நாள் கூட ஆண்டு இவன் பண்ண தப்புனால தான் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்துட்டு இருக்கிறான். இல்லைன்னா சீக்கிரமே ஆண்டவர் கொண்டு போயிருப்பாரு அவங்கள. நடக்கிற தூரம் ரொம்ப தூரம் பாஸ்டர், 40 வருஷம் நடந்து தான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் கானான் தேசத்தை போய் சேரணும். இல்லை, ரொம்ப சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். கர்த்தர் அனுமதிக்கல. ஏன் அனுமதிக்கல? இவனுங்க பிரச்சனை இதுதான். கானானுக்கு போகணுங்கிற எண்ணம் கிடையாது, அங்க போய் ஆண்டவர் ஆராதிக்கணும்னு எண்ணங்கிற கிடையாது. அங்க ஏகப்பட்ட நான்வெஜ் இருக்கு, அங்க ஏகப்பட்ட சாப்பாடு இருக்கு, அங்க ஏகப்பட்ட சந்தோஷம் இருக்கு. அதெல்லாம் இல்லை. இங்க இருக்கிற இந்த சின்ன சின்ன அசௌகரியங்களுக்கு சண்டை போட்டுக்கிறான். தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, கறி இல்லை, அது இல்லை, இது இல்லை. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் அதுதான். நல்லா கவனமா கவனிங்க. சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சமயத்தில் நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கிறேன், ஆனால் சில காரியங்கள் திடீர்னு என்னை விட்டு இழந்து போகுது, திடீர்னு என்னை விட்டு கடந்து போகுதுன்னா பயப்படாதீங்க. கர்த்தர் வேற ஒரு பொசிஷன் கொண்டு போறாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. கர்த்தர் வேற ஒரு திட்டத்தை உங்க வாழ்க்கையில செயல்படுத்த போறாரு. உங்களை ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் கொண்டு போகணும்னா ஒரு பொசிஷன்ல இருந்து லீவ் ஆகி தான் ஆகணும். அதாவது அதை விட்டு தான் நீங்க வந்தாகணும். உலக வழக்கமும் அதுதான், தேவ சித்தமும் அதுதான். சில பேர் உங்க வாழ்க்கையிலிருந்து பிரிந்து போறாங்கன்னா அதை குறித்து உட்காந்து புலம்பிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒன்று எதிர்காலத்தில் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க தேவ திட்டத்தை செயல் பண்ணாம அவங்களை இருக்க பிடிச்சு அவங்க பின்னாடி ஓடிட்டு இருந்திருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். தேவையில்லாமல் லோத்து பின்னாடி வந்துகிட்டே இருந்தான். என்னாச்சு? லோத்துடைய கூட்டத்தாரும் ஆபிரகாமுடைய கூட்டத்தாரும் அங்கங்க சண்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஏன் ஆடு மேயக்கூடாது, ஓமாடு மேயக்கூடாது. பார்த்தாங்களும் ஆபிரகாம், டே இது சரிப்பட்டு வராது, நான் போற நோக்கம் வேற, நீ இடத்துக்காக சண்டை போ, உனக்கு எது வேணுமோ எடுத்து, என்ன பிரச்சனை இடம் நீ பாரு, உனக்கு எது வேணுமோ எடுத்து நீ பாட்டுக்கு கிளம்பு, ஏன் நோக்கம் வேற. எப்போ ஆபிரகாமும் லோத்து பிரியிறாங்களோ அதிலிருந்து தான் தேவ ஆசீர்வாதம் நிறைவா ஆபிரகாம் தேடி வருது. அல்லேலூயா.
யோசேப்புடைய வாழ்க்கை அப்படிதான். நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம், யோசேப்பு யாக்கோபு வந்து யோசேப்பின் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா? அப்ப பையனை காணோம். இவங்க போய் சொல்றாங்க பையன் செத்து போயிட்டான். என்ன சொல்லணும்? செத்து போயிட்டானா, சரி அங்கேயே முடிஞ்சா. அப்படியே இருப்பா ஒரு அப்பா என்ன பண்ணுவாரு? நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க? உங்க பையனை காணோன்னு வச்சுக்கோங்க, உங்க பொண்ணை காணோம், என்ன பண்ணுவீங்க? அழுதுட்டு படுத்து தூங்கிடுமா என்ன? இல்லை, தொலைவோம், போடி போய் எங்கே காணோம், ஏது காணோம், என்ன நடந்தா என்ன பண்ணுவோம். யாக்கோபு அப்படி தேடினதா எந்த ஹிஸ்ட்ரி என்னது கிடையாது. இப்போ இவனுங்கெல்லாம் போய் சொன்னதுக்கு அப்புறம் யோசேப்பை தேடி வராரு. யோசேப்பு ராஜாவாக மாறிடுறாரு. ராஜாவாக மாறின உடனே அவங்க அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருங்க, நான் சாப்பாடு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யாக்கோபு வந்த உடனே, ஏப்பா இத்தனை வருஷம் ஆச்சு என்னை தேடினியா, நீ என்னை மறந்துட்டீல்ல, என் மேலே பாசம் வச்சு, அப்படியே சொன்னான் யாக்கோபு. யோசேப்பு அப்படியே சொன்னான். பைபிள் படிக்கல, எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படியே மாறி இப்போ இங்கே கேட்டுருவாரோ அப்படின்னு போய் படிங்க உட்காந்து. போய் யாக்கோபை பார்த்து யாக்கோபு சொல்கிறான், யோசேப்பு ஒன்று ஆண்டவர் நல்ல உயரத்தில் வச்சுருக்காரு. அதுக்கு சொல்கிறான், அப்பா இங்கேயே இருந்துருங்க, உங்களுக்கு எல்லா சாப்பாடும் நான் கொடுத்துட்றேன், சந்தோஷமாக இங்கேயே என்ன பண்ணுங்க இருங்க. அவங்க அண்ணமார்கள் எல்லாம் எதிரியாக எழும்புனானுங்க. வந்த உடனே நான் அடிக்கடி சொல்கிறது, வந்த உடனே அந்த 10 பேர்த்தையும் பார்த்து, ஏன்டா குழியில் தூக்கி போட்டீங்களாடா, உங்களை சும்மா விட மாட்டேன்டா, நான் எவன் பேசுகிறேன் முதல்ல வா, எப்ராஹிம் நீ இந்த இவன் சாரி மனாசே அவன் நீ இந்த பக்கம் வா, லேவி இந்த பக்கம் வா, அவன் வா இவன் வா, இவனுங்களெல்லாம் நீங்கள் தானே நான் அடித்து தூக்கி போ அப்படியே சொன்னான். இல்லை, அரிசி கோதுமை அள்ளி அள்ளி கொடுத்தான். அவனுக்கு புரிஞ்சிருச்சு இது தேவ திட்டம். அல்லேலூயா. உங்களுடைய சகோதரர்கள் உங்களை எதிர்க்கிறாங்களா, தேவ திட்டம். உங்க குடும்ப ஆட்கள் உங்களை எதிர்க்கிறாங்களா, தேவ திட்டம். உங்க கம்பெனியில் உங்க முதலாளி உங்களை எதிர்க்கிறாரா, தேவ திட்டம். உங்க சக ஆட்கள் உங்களை எதிர்க்கிறாங்களா, தேவ திட்டம். அதனால வேற ஒரு வாழ்க்கை, வேற ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்குதா, தேவ திட்டம். ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை மூவ் பண்றாரு. கர்த்தர் உங்க வாழ்க்கையை வேறு விதமா பார்க்கிறார். பயப்படாதீர்கள். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புறேன். அதில் என்ன சொல்றாரு, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதுதான் 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவன் சொல்றான், என் குடும்பம் இப்படி, என் பிள்ளைங்க இப்படி, அது அப்படி இது அப்படின்னு. ஆனால் 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்கு. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவ பிரசன்னம் உங்களோட கூட இருக்குன்னா அங்கே என்ன நடக்கும்? தேவ பிரசன்னம் என்ன பண்ணும்? நம்முடைய வாழ்க்கையில வல்லமையை கொடுக்கும். தேவ பிரசன்னம் என்ன கொடுக்கும்? தைரியத்தை கொடுக்கும். தேவ பிரசன்னம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் புரிந்து கொள்ளாத வார்த்தை அதுதான். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட என்ன கொடுக்கிறார்? என் கூட இருந்து எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், எனக்கு தைரியத்தை கொடுக்கிறார், எனக்கு நிம்மதியை கொடுக்கிறார், எனக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறார். இதை யாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆண்டவர் என் கூட இருந்து என்னங்க பிரயோஜனம், என்னங்க பிரயோஜனம், என்னங்க பிரயோஜனம் அப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை அறியாம ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறார். பிரசன்ஸ், அவருடைய பிரசன்ஸ் நம்மளோட கூட இருக்கும்போது அவருடைய வல்லமை, தைரியம், பவர் இதெல்லாம் நமக்கு அளவில்லாமல் கிடைச்சிட்டு இருக்குது. பட் என்னன்னா, நீங்க புரிஞ்சுக்க கூடாத விஷயம், நம்ம புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் நடத்துகிற காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முயற்சி பண்ணாம இந்த உலகத்துல வேற ஒரு காரியத்தை தான் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள எத்தனை பேர் நம்ம யோசிக்கிறோம், எத்தனை பேர் போராடுறோம், எத்தனை பேர் பார்க்குறோம். ஆனால் என்ன பண்ணுறோம் தெரியுமா? என் வீட்டுக்காரம்மா இருதயத்தில் என்ன இருக்குது, என் வீட்டுக்காரருடைய இருதயத்தில் என்ன இருக்குது, எங்கள் அப்பா அம்மா இருதயத்தில் என்ன இருக்குது, என் பிள்ளைங்க இருதயத்தில் என்ன இருக்குது, என் ஃப்ரெண்டுடைய இருதயத்தில் என்ன இருக்குது, என் சொந்தக்காரங்க இருதயத்தில் என்ன இருக்குது, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, என்ன இங்கிட்டு வந்து ஒளிஞ்சு கேட்கறது, அங்கிட்டு வந்து ஒளிஞ்சு கேட்கறது, ஃபோனை எடுத்து கேட்கறது, இதுதான் இன்னைக்கு. அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய இருதயம் என்னை பற்றி என்ன யோசிக்கிறது. நான் ஒரு 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 பலவீனமானவன், நான் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது அவர் பலன் உள்ளவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் அப்படின்னா, எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார், என்னோடு கூட இருக்கிறார்னா அவர் என்ன கொண்டு தான் எல்லாமே செய்ய போறாரு. அல்லேலூயா. மனுஷனால் முடியாதது என்னால் முடியும். ஏன்னா நான் மனுஷன் கிடையாது. நான் யாரு? தேவன் இல்லை. ஐயோ, அதுக்கு மேல போயிடுறீங்க. தேவனுடைய புள்ள. அல்லேலூயா. தேவன் இல்லை, தேவ புள்ள, அவ்வளவுதான்.
அவர் எனக்குள்ள வாசறாருன்னா அவருடைய பிள்ளை, என் பிள்ளைக்கு என்ன வேணும் அப்பாவுக்கு தெரியும். அதை தெளிவாக ஆண்டவர் தருவார். அதை முழுமையாக ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். நான் பயப்பட தேவையில்லை. இதை தான் கிதியோன் உணரலை. அதனால அந்த தேவதூதன் உணர்ந்து கேட்கிறான், நீ பராக்கிரமசாலிடா, ஏன் பயந்து ஒடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிற, கோதுமையை அடிச்சிட்டு இருக்கிற? கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோடு கூட உண்டு, அதை மறந்துட்ட நீ. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிற வார்த்தை அதுதான். உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. இல்லாத ஒரு காரியத்தை குறித்து புலம்பிட்டு உட்காந்துருக்கிறீங்க, தேவையில்லாத காரியத்தை குறித்து கலங்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க, யாரோ உங்களை தூக்கி போட்டுட்டாங்கன்னு கண்ணீரை வெடிச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பேசுறாரு. ஆண்டவர் உங்களோட பேசுற வார்த்தை தான், பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வீடு இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கிறீங்க, அவங்க என்ன திருமணத்துக்கு கூப்பிடலன்னு கவலைப்பட்டு இருக்கிறீங்க, சொந்தக்காரங்க அங்க கூப்பிடல, என்ன மதிக்கல, தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோட கூட இருக்கும்போது உங்களுக்கு மதிப்பு வேற இடத்துல இருந்து வரும், கனம் வேற இடத்துல இருந்து வரும். எனக்கு ரொம்ப ரொம்ப காலையில் உட்காந்து தேவனுடைய வார்த்தை எடுக்கும்போது பேசின அந்த பைபிளை படிக்கும்போது நல்லா கவனிச்சு பாருங்க. யோசேப்புக்கு வீட்டில் யாரும் மதிப்பில்லை, யோசேப்புடைய சகோதரர்கள் மதிக்கல, யோசேப்பு வேலை செய்கிற போத்திபார் வீட்டில் வேலை செய்கிறான், அங்கே யாரும் யோசேப்பை மதிக்கல, யோசேப்புக்கு யாருக்கும் கனம் கொடுக்கல. அதுக்கடுத்து சிறைச்சாலை போகிறான், அவங்க உண்மையாக இருக்கான், உத்தமமாக இருக்கான், அங்கேயும் யோசேப்பை பிடிக்கல, அங்கேயும் பெரிய பிரச்சனை வருது. இங்கே யாருமே யோசேப்பு அந்த 3 இடத்துலையுமே மதிக்கல. ஆனால் ராஜாவை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு. அல்லேலூயா. இப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்க இங்கே சொல்லுங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ ராஜாவா உட்காந்துருக்கிறான், யோசேப்பினுடைய சகோதரர்கள் வந்த உடனே முதல்ல என்ன பண்ணாங்க, அம்மா சொல்ற மாதிரி என்ன பண்ண, முதல்ல விழுந்துட்டானுங்க. அவன் யாருன்னு அடையாளம் தெரியல, அவன் ராஜான்னு சொல்லி மதிக்காம இருந்தாங்க, மதிச்சிட்டாங்களா? அடுத்தது போத்திபார் யாரு, அந்த எகிப்து ராஜாவினுடைய இராணுவ அதிகாரி, படைத்தலைவன், இராணுவ அதிகாரின்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணல, யோசேப்பை மதிக்காம இருந்தான், அவன் மனைவி யோசேப்பை மதிக்காம இருந்தான், அவன் குடும்பத்தில் யாரும் யோசேப்பை மதிக்கல. இப்ப ராஜாவா போய் உட்கார்ந்த உடனே போத்திபார் என்ன பண்ணும், அவனுக்கு கீழ்பட்டவனா இருக்கணும், அவன் என்ன சொல்றானோ அதான் கேட்கணும். போத்திபாருடைய மனைவி யோசேப்பு என்ன சொல்றானோ அதான் கேட்கணும். அடுத்தது ஜெயிலில் எல்லாம் எதிராக இருந்தாங்க. இப்போ யோசேப்பு நினைச்சான், எவ்வளோலாம் எனக்கு எதிராக இருந்தால் அத்தனை தூக்கி தூக்கில் போடுறானோ தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ அத்தனை பேரும் சரண்டர் ஆகிட்டானுங்க, அத்தனை பேரும் விழுந்துட்டானுங்க. அல்லேலூயா. ஒரு 3 இன்சிடென்ட் நடக்குது பாருங்க. கர்த்தருடைய செயல் அதுதான், பயப்படாதீங்க. இந்த மாதிரி முதல் எபிசோடில் முதல் சில நாட்கள் இந்த மாதிரி இருக்கும், அதை குறிச்செல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தர் இறுக்கமாக பிடிச்சுக்கோங்க, கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாக கேளுங்க. கடைசி எபிசோடு ஒன்று உண்டு, கடைசி பகுதி ஒன்று உண்டு. எவனெல்லாம் உங்களை தாழ்த்தி பேசினானோ, எவனெல்லாம் உங்களை தூக்கி தூர எரிஞ்சானோ, எவனெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினானோ, எவனெல்லாம் கேவலப்படுத்தனோ, அவன் எல்லாம் உங்களுக்கு கீழே வந்து நிற்பான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் யாரும் அப்படி உங்களை பேசவே இல்லையா, யாரும் உங்களை அவமானப்படுத்தவே இல்லையா, என்னெல்லாம் அப்படி தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இங்கே ஒரு இடத்துல அவமானப்பட்டு தான் இருக்கும். நீங்களும் நானும் எல்லாரும் சொல்கிறேன், கண் கலங்கி தான் உட்காந்துருக்கோம், மனவேதனையோடு தான் உட்காந்துருக்கோம், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பராக்கிரமசாலி. இந்த எண்ணத்தை விட்டுறாதீங்க. இவங்க எல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் உங்கள் பக்கத்தில் கொண்டு வருவார். உன் வீட்டுக்கு வராதவங்க, உங்க கூட பேசாதவங்க, உங்களை அவமானமாக பேசினவங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய காரியங்களை கேவலமாக பேசினவங்க எல்லாம் திரும்ப வருவான் ஒரு நாள். கண்கள் பார்க்கும். எவன் எதெல்லாம் குறை சொன்னானோ அவெல்லாம் வந்து கிட்ட நின்று இதெல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போவான், எனக்கு கொஞ்சம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு போவான். இதுதான் கர்த்தர் செய்கிற செயல். எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாம் அந்த நாளில்.